எனக்கு லீகல் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொன்னால அதோட செகண்ட் பேஜ் இன்னைக்கு பார்ப்போம். நேற்று வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தாச்சு, இன்னைக்கு செகண்ட் பேஜ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான மற்றும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ நிபுணர் இருக்காங்க. சம்மந்தப்பட்ட நபரோட பேர் நான் மென்ஷன் பண்ணல. அப்புறம் வந்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உங்களுக்கு இந்த சட்ட அறிவிப்பை வழங்குகிறேன். அதாவது இந்த லீகல் நோட்டீஸ் வந்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சட்ட அறிவிப்பை வந்து எனக்கு வழங்கியிருக்காங்க. என்னன்னா, நான் வந்து டயட் கன்சல்டன்ட் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராம் அருண்குமார் சவுந்தரராஜ் போன்ற சமூக வலைத்தளங்களில் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சை முறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பொதுமக்களிடம் பரப்பி வருவது கவனத்திற்கு வந்துள்ளது. அதாவது நான் வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து அதாவது சர்க்கரை நோய்க்கு மருத்துவ ஆலோசனைகள்னா நீங்கள் இந்த மாத்திரை போடணும், நீங்கள் இந்த இன்சுலின் போடணும் அப்படின்னு மருத்துவ ஆலோசனைகள். அதுக்கப்புறம் சிகிச்சை முறைகள். அதாவது சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா இந்த சிகிச்சை முறைகள்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்படின்னு எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றும் வழிகாட்டுதல்களை பொதுமக்களிடம் பரப்பி வருவது கவனத்திற்கு வந்திருக்குது. இதில் வந்து நான் பிரித்து சொல்கிறேன். மருத்துவ மற்றும் சிகிச்சை முறையான வழிகாட்டுதல்கள் வந்து நான் யாருக்கும் பண்ணல. நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, உணவு ரீதியான ஆலோசனைகள் மட்டும்தான். உணவை எப்படி எடுத்துக்கணும்? அப்படி எடுத்தால் நமக்கு எப்படி சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வந்துடலாம்? சர்க்கரை நோயிலேருந்து இல்லைங்க, உடல்நிலையில் வேறு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஃபுட் அட்வைஸ் மட்டும்தான் நான் எல்லாருக்குமே பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து ஹெல்த்தி டிப்ஸு. அதாவது நீங்கள் இந்த டைமில் இப்படி தூங்குங்க, இந்த டைமில் இப்படி இருங்க, மனசை வந்து கொஞ்சம் ஒருங்கிணைப்படுத்தி கொஞ்சம் மனதைரியமாக இருங்க. இந்த மாதிரி ஆலோசனைகள் நான் வழங்கினேன். இந்த வழிகாட்டுதல்களை நான் வழங்கினேன். நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் எந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ கவுன்சிலிலும் பதிவு செய்யப்படவில்லை மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கும் சட்டப்பூர்வ தகுதியும் இல்லை. ஆமாம், இதை ஒத்துக்கிறேன். நான் வந்து எந்த மருத்துவ கவுன்சிலையும் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை. அப்புறம் வந்து மருத்துவ ஆலோசனை வழங்கும் இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து எம்பிபிஎஸ் ரிலேட்டடான எலிஜிபிள் கிடையாது. மருத்துவ ஆலோசனை வழங்குறதுல டாக்டர் ரிலேட்டடான ஆலோசனை வழங்குறது நான் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் ஃபுட் அட்வைஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் நான் இருக்கேன். ஏன்னா அது ரிலேட்டடாக நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் 1 மாதம் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நான் படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு ஃபுட் அட்வைஸ் பண்ணுறதுக்கான 1 மாதம் படித்த சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன். அது போக 1 வருஷம் கோர்ஸும் நான் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு நான் வந்து ஃபுட் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் எலிஜிபிள். ஓகேவா? இந்த நிலையில் வந்து என்னென்ன சட்டத்தில் நான் அகெயின்ஸ்டாக இருக்குன்னா, சட்டவிரோத மருத்துவ நடைமுறை, அப்புறம் வந்து தவறான மற்றும் ஆதாரமற்ற மருத்துவ தகவல்கள் பரப்புதல், பொதுமக்களின் உயிருக்கு விளைவிக்கும் செயல். அதாவது பொதுமக்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுங்க, புரதம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துடுங்க, இந்த மாதிரி சொல்கிறது பொதுமக்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்ட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 3ல பார்ப்போம்.